வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு SIR 2026 தேர்தல் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா இப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த கூகுளில் காமிக்கிற லிங்கை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் மெயினாக வந்துட்டு ஓட்டர் சர்வீசஸ் போர்ட்டல் ஒரு வெப்சைட் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எலக்டோரல் PDF சொல்லிட்டு டவுன்லோட் எலக்டோரல் PDF சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து வந்துட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு அது போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பேஜ் வந்து இப்போ லோடாக ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா தமிழ்நாடு. இப்போ எனக்கு தமிழ்நாடு தான் வேணும். ஸோ தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் வருஷம் அளவு சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வருஷம்ன்றது வந்து இங்கே மாறிடும். மாறினதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா காலம்ஸ் ஆட் ஆகி வந்துடும். அதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி. இந்த பேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். பட் கவலைப்படாதீங்க, அது லோட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அடுத்த ஸ்டெப் மீன்ஸ் அடுத்து வந்து உங்களுக்கு என்ன தேவை ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த பேஜ் லோடாகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா இருக்கும். கேப்சாவில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பாக்ஸில் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் செலக்டட் PDF கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் வார்டு எதுவோ இல்லை நீங்கள் எங்கே ஓட் பண்ண இடமோ அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் PDF அந்த ப்ளூ கலர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். PDF டவுன்லோட் ஆகிடும். PDF டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்துட்டு டம்மியாக வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன், ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியும் அப்புறம் வந்து PDFும் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியும் அந்த எந்த வார்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டவுன்லோடு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு இந்த PDF ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். கேட் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கரெக்டான உங்கள் ஏரியா தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் அட்ரஸ் இருக்கா அந்த இதுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு PDF கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த PDFக்குள்ளே போயிட்டு உங்களோட பேர் வச்சோ இல்லை உங்களோட எபிக் நம்பர் வச்சோ இல்லை வீட் நம்பர் வச்சோ அப்புறம் தெருப்பேர் மேலே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்கள் பேர் இருக்குது, உங்களுக்கு அட்ரஸ் மாற்றணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நீங்கள் Form 8 வந்து ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஒருவேளை அதில் பேரே இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து Form 6 வந்து ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். Thank you.